குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் பத்தி படிக்க போறோம். ஸோ இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன், அப்புறம் இன்ட்ரா மாலிகுலர் ஆல்டால் கண்டென்சேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் பத்தி படிக்க போறோம். ஸோ செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எசென்ஷியல் கண்டிஷன் இருக்கு. ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தா, ஸோ தி மாலிகுல், ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன படிக்கிறோம், ஆல்டிஹைட்ஸ் இல்லை கீட்டோன்ஸ் படிக்கிறோம். ஸோ த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்லாம் என்ன இருக்கணும்னா, தே மஸ்ட் கண்டெயின் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அந்த மாலிகுல் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கணும்னா அதில் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து டைல்யூட் பேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைல்யூட் பேஸ்னா ஸோ NaOH இருக்கலாம், இல்லைனா KOH இருக்கலாம். ஸோ டைல்யூட் பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நமக்கு அசிட்டால்டிகைடு. ஸோ அசிட்டால்டிகைட் ஃபார்முலா என்ன, CH3CHO. ஸோ இப்போ இந்த செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா 2 மாலிகுல் ஆஃப் ஆல்டிகைட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த அசிட்டால்டிகைட் வந்து 2 மாலிகுல்ஸ். ஸோ இந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிகைட் ரியாக்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாலிகுலை நம்ம அப்படியே எழுதணும். இந்த செகண்ட் மாலிகுலை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இப்போ செகண்ட் மாலிகுல் பார்த்தீங்கன்னா இந்த CH3 குரூப் இருக்கு இல்லையா, இதில் வந்து கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே வந்து C டபுள் பாண்ட் OH, ஸோ CHO குரூப் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ஃபா, இதுதான் ஆல்ஃபா கார்பன். ஸோ எது வந்து ஃபங்க்ஷனல் குரூப், CH4ன்றது ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனில் அட்டாச் ஆயிருக்கோ அது ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதில் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த ஹைட்ரஜனை வந்து H+ ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த பாண்ட் வந்து இந்த கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகி ஸோ மைனஸ் சார்ஜாக போயிடும். ஸோ அப்போ இன்னொரு ஆல்டிகைட் எழுதும்போது என்ன பண்ணணும், இதில் இருக்கிற ஒரு H+ மட்டும் எடுத்து தனியாக எழுதிடணும். அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங்கை அப்படியே எழுதணும். ஸோ ரிமைனிங் எழுதும்போது என்ன எழுதணும், CH2 - CH1 எழுத போகிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாலிகுலை அப்படியே நம்ம எழுதணும். செகண்ட் மாலிகுல்ல அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங்கை அப்படியே எழுதணும். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, அந்த கார்பனில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சைன் அது வந்து இந்த கார்பன் டபுள் பாண்டட் கார்பனோட ஆட் ஆகும். இந்த டபுள் பாண்டை நம்ம இப்படி O- அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அப்போ அந்த O- கூட இந்த H+ வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு இந்த மெக்கானிசம் தெரியுதோ இல்லையோ, இதை சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஆட் பண்ணி எழுத போறோம். பாருங்க, இப்போ CH3, ஸோ இப்போ CH, ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து CH இருக்கு. ஸோ இந்த H+ ஓவோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், CHOH. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதணும், CH2 CHO. ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்டால். ஸோ ஆல்டால்னா என்ன, ஸோ இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். ஸோ இப்போ பீட்டா கார்பனில் OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. ஸோ அதுதான் வந்து ஆல்டால். ஸோ பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா ஆல்டால். என்ன ஆல்டால் ஃபார்ம் ஆயிருக்கு, CH3 CHOH CH2 CHO. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஆல்டால். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் ஆல்டால். ஸோ ஏன் ஆல்டால் சொல்கிறோம், ஆல்டிகைட் குரூப்பும் ஆல்கஹால் குரூப்பும் ஒரே மாலிகுல்ல இருக்குது. ஸோ இது வந்து ஆல்டிகைட் குரூப், ஸோ இது வந்து OH குரூப், ஆல்கஹால் குரூப், ரெண்டுமே ஒரே மாலிகுல்ல இருக்கிறதுனால இது ஆல்டால்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இது ஆல்ஃபா கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பன் ஆல்ஃபா, அது பக்கத்தில் இருக்கிற கார்பன் வந்து பீட்டா. ஸோ இப்போ பீட்டால OH குரூப் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. ஸோ ஆல்டால்னா என்னன்னு கேட்பாங்க, ஆல்டால்னா என்ன, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாலிகுலை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட்டர் எலிமினேட் ஆகிடும். ஸோ தெர் இஸ் அ எலிமினேஷன் ஆஃப்
வாட்டர். ஸோ இந்த OH குரூப்பும் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனும் எலிமினேட்டட் அஸ் வாட்டர். ஸோ அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ அப்போ டபுள் பாண்ட் வரும். ஸோ CH3 CH. ஸோ இந்த OHும் இந்த Hும் போயிடுது. ஸோ அப்போ டபுள் பாண்ட் CH CHO. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். ஸோ ப்ராடக்ட் என்ன? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். இப்போ இதுக்கு ஐயூபேக் நேம் எழுதணும்னா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், ஸோ இது செகண்ட், ஸோ தேர்ட், ஸோ இது வந்து ஃபோர்த் கார்பன். ஸோ 4 கார்பன் இருந்தால் என்ன நேம் பண்ணுவீங்க? ஸோ பியூட். ஸோ பியூட் அப்போ ஸோ எத்தனாவது கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு? செகண்ட் கார்பன். ஸோ அப்போ பியூட் 2 இன் அல். ஸோ அல்னா ஆல்டிஹைடு. இது வந்து பியூட் 2 இன் அல். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், இது வந்து நம்ம ஹீட் பண்ண பிறகு வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ இதுதான் செல்ஃப் ஆல்டால் கண்டென்சேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.